இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தையானது இறை வார்த்தையின் வடிவில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற மைய சிந்தனையை நமக்கு வழங்குகிறது. இன்று தாய் திரு அவையும் கூட நாம் அனைவரும் இணைந்து புனித ஜெரோம் அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர்தான் விவிலியத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் இருந்தபோது அதனை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் புனித ஜெரோம் அவர்கள். இவரை நினைவு கூறுவதன் அடிப்படையில்தான் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் விவிலிய மாதமாக நினைவுகூர்ந்து கொண்டாடப்பட்டது. இந்த மாதத்தின் நிறைவு நாளில் இருக்கின்ற நாம் அத்துணை பேரும் இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்கிக் கொண்டு நமது வாழ்வில் அவரது வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற நபர்களாக நாளும் பயணிக்க இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எருசலேமுக்கு செல்லுவதற்கு இயேசு முற்படுகிறார். அங்கு சென்றால் துன்பமே பரிசாக கிடைக்கும் என்பதை அறிந்த நிலையிலும் கூட துணிவோடு அதனை ஏற்றுக்கொண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தம்மை முழுவதுமாக அவர் கையளிக்கின்றார். இந்த இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக மாற்றிக்கொண்டு துன்பங்கள் பல வந்தாலும் தடைகள் பல வந்தாலும் நாம் அனைத்திற்கு மத்தியிலும் ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி அதை வாழ்வாக்கிக் கொண்டு பயணிக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.